அனைவருக்கும் தாயக கல்வி விடியல் அமைப்பின் கனிவான வணக்கங்கள். எங்கள் அமைப்பின் நோக்கமானது கல்விசார் சமூக அபிவிருத்தியாகும். அந்த வகையில் அதன் முதற்கட்ட கல்விசார் திட்டமாக எமது தாயகத்தில் உள்ள தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுதும் மாணவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தும் நோக்கில் அம்மாணவர்களுக்கான மாலை நேர பிரத்யேக வகுப்புகள் நடத்துதல் மற்றும் முன்னோடி வினாத்தாள்கள் வழங்கி பரீட்சைகள் நடத்தப்பட்டு உரிய பயிற்சி அளித்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டு எதிர்காலத்தில் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையில் சிறந்த அடைவு மட்டம் மற்றும் பெறுபவர்களை பெற்றுக்கொள்ள வழிவகுப்பதே எமது அமைப்பின் பிரதான நோக்கமாகும். கல்வியால் மட்டுமே எமது சமூகத்தை எழுச்சியடை வைப்பதே எம் குறிக்கோளாகும். இதற்கான திட்ட அமுலாக்கள் உதவிகளை எமது புலம்பெயர் உறவுகளை பங்களிப்பு செய்து கொண்டு வருகின்றனர். தற்போது இச்செயற்திட்டத்தின் தலைவரான சோமசுந்தரம் கோகிலன் மற்றும் செயலாளரான குலேந்திர ராஜா பிரிந்தன் ஆகியோரின் செயற்பாட்டின் மூலம் முன்னெடுக்கப்பட்டு புலம்பெயர் உறவுகளின் நிதி ஒதுக்கீட்டின் உதவியுடன் திட்டத்தின் முதற்கட்டமாக கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டத்திற்குரிய திருக்கோவில் வலயத்துக்குட்பட்ட கஷ்ட மற்றும் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் மட்டக்களப்பு மாவட்டத்தின் கஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் மற்றும் வட மாகாணத்தின் வவுனியா, முல்லைத்தீவு, மன்னார், கிளிநொச்சி மாவட்டங்களின் அதிகஷ்ட பிரதேச பாடசாலைகளையும் உள்வாங்கி இருப்பதோடு மலையக பாடசாலைகள் சிலவற்றையும் உள்வாங்கி இன மத பேதமின்றி அனைவருக்கும் கல்விக்கான உதவிக்கரம் நீட்டும் பொருட்டு சுமார் 550 வறிய மாணவர்களை இச்செயற்திட்டத்தினுள் உள்ளிருத்து 1 வருட கால எல்லைக்குள் பிரத்யேக வகுப்புகள் மற்றும் முன்னோடி பரீட்சைகள் போன்றவற்றை நடத்தியும் கற்றல் கற்பித்தல் உபகரணங்கள், ஆசிரியர் ஊக்குவிப்பு தொகை ஒன்றினை வழங்கியும் மாணவர்களின் கல்வியில் விடியலை தேடுவதே தாயக கல்வி விடியல் அமைப்பின் முழு முயற்சியாகும். மேலும் இவ்வாறான பல பாடசாலைகள் உள்ளன. அவற்றையும் திட்டத்தினுள் உள்ளடக்குவதற்கு புலம்பெயர் உறவுகள் முன்னின்று உதவ வேண்டும். அதற்காக அன்பு கரம் நீட்ட வேண்டும் என தாயக கல்வி விடியல் அமைப்பு சிரம் தாழ்த்தி பணிகின்றது. இதற்கான அனுசரணை வழங்குவர்களாக சோமசுந்தரம் கோகிலன் UK மற்றும் ரமணன் ஜெர்மன். அனைவரையும் நான் அன்புடன் வரவேற்கின்றேன். வரை சந்திருக்கின்ற பெற்றோர்கள், மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை நான் வருகிறேன். உண்மையிலே திருக்குறள் கல்வி வலயத்தினுடைய அதி கஷ்ட பாடசாலை இது. அதி கஷ்டம்ன்றத பல்வேறு விடயங்களோட நாங்கள் படத்தை உணர்த்தலாம். ஆசிரியர்கள்ட்ட தெரியும் இந்த கற்றல் செயற்பாட்டை முன்னெடுக்கிறதுக்கு இந்த ஆசிரியர்கள் நோக்குகின்ற கஷ்டம், குடும்ப சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மருத்துவ நிலைமையாக இருந்தாலும் சரி, பாடசாலைகளுக்கு வசதிகளாக இருந்தாலும் சரி, ஏனைய பிரதேசங்களோட ஒப்பிடும்போதோ மேலதிக கற்றலுக்கான வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அதி கஷ்டமாக இருப்பதால் அதிகஷ்ட பிரதேசமாக இந்த பாடசாலை. அது மட்டும் இல்லாமல் ஒரு தனித்து விடப்பட்ட பாடசாலை வகையாக இவ்வாறு பாடசாலைகள் இடைத்தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு மிகவும் குறைந்த ஒரு பாடசாலையாகும் இந்த பாடசாலைக்காக திருக்கோயில் கல்வி வலயத்தினுடைய அதி கஷ்ட பாடசாலை வகைக்கு குறைந்த பாடசாலை இருக்கு. எப்படி இருந்தாலும் பரீட்சை பெறுபவர்களை நாங்கள் வெளியிடும் போது அந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட கஷ்டங்கள், எங்களோட பிரச்சனைகள், குடும்ப நிலைமைகள் எதுவும் கருத்தில் கொள்ளப்படுறதில்லை. உங்களோட ரிசல்ட்ஸ் என்ன, உங்களோட அடைவு என்ன, பிள்ளைகளோட சித்திவிதம் என்ன என்ற அடிப்படையில் தான் அது நோக்கம். எனவே கற்றல் செயற்பாட்டில் நமக்கு எவ்வளவு வளக்குறைபாடுகள், பிரச்சனைகள், சிக்கல்கள் இருந்தாலும் கற்றல் செயற்பாடு நம்ம தடையின்றி முன்னெடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பயங்கரமான சூழ்நிலையாகும். ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு இருக்கக்குள்ள அடுத்த வருஷம், போன வருஷம் நம்மளோட கல்வி மட்டம் புலமை பரிசில் பரீட்சை எழுதிய அனைத்து மாணவர்களும் 70 புள்ளிக்கு பேர் பெற்று 100 வீதம் திருக்குறள் கல்வி வலயத்தில் 4 பாடசாலை அப்படி இருந்தது. அதில் ஒரு பாடசாலையாக இந்த பாடசாலை 10 வகுப்புக்கு மேலே ஒரு புள்ள பாஸ் பண்ணுவோம். இந்த வருஷம் அதே மாதிரி ஒரு சூழ்நிலையே, ஆனால் எங்களுக்கான வளங்களும் வாய்ப்புகளும் மிக மிக அருகி கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி இந்த நிலையை தக்க வைக்கலாம் என்ற பெரிய யோசனையில் இருக்கக்கூடதான் இந்த அமைப்பினர் திருந்தன் தலைமையிலான இந்த அமைப்பாளர்கள், தலைவர்கள், அதனுடைய அனைவரும் எங்களோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பை கடவுளங்கள் பெற்றோராகிய உங்களுக்கு கிடைக்க ஒரு பெனிஃபிட்ஸ் ஆகுது.
உண்மையிலே நான் அவங்களோட கைது வலிக்கும் போது அவங்களோட இடம் வந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி அந்த பகுதி உண்மையிலே நம்மளை விட தரைமட்டமாக்கப்பட்டது. எழும்புறதுக்கு எதுவும் இல்லாமல் சிதைக்கப்பட்டது. இருப்பிடம், பாடசாலைக்கான இடம், அவங்களோட வாழ்வாதாரங்கள், அவங்களோட வீடு எல்லாத்தையும் உணர்ந்து நட்டாற்றில் விடப்பட்ட நிலையில் இருந்தவர்கள் இன்றைக்கு உண்மையில் அவங்க அதிலிருந்து பற்றி பிடித்து எழும்பி இப்போ சிறப்பான ஒரு கட்டத்தில் நோக்கி அவங்க போயிட்டு அவங்களோட முயற்சியும் அவங்களோட தன்னம்பிக்கையும் அவங்களோட அந்த ஈடுபாடும் வறுமை, கஷ்டம், இல்லை இயலாமைன்றத காரணமாக கொண்டு கற்றல்லையோ இனிய முன்னேற்றங்களையோ அவங்க பின்னிக்கிறார்கள். நாங்கள் சில நேரத்தில் அப்படி வறுமை, எங்களுக்கு கஷ்டம், பிள்ளைங்க பள்ளிக்கு அனுப்ப முடியாது, யூனிஃபார்ம் இல்லை, அப்படி அப்படின்றதுக்கு அதோட கல்வியை நாங்கள் இழந்த சந்தர்ப்பங்கள் நிறைவாகவே இருக்கு. ஆனால் அப்படி இல்லாமல் அவங்க நிலைத்து நின்று அந்த கற்றல் செயற்பாடை அவங்க முன்னெடுத்து நல்ல விளைவுகளை பெறுவர்களையும் சம்பவங்கள் அதை அடிப்படையாக கொண்டு எமது பிராந்தியத்திலும் எமது பிரதேசங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அந்த உதவியை செய்யறதுக்கான அவங்க கால் வச்சிருக்கிறது. உண்மையாக ஒரு பெரிய விளைவு. உண்மையை இப்படியான தேவைகள் அவங்களோட பிரதேசத்திலும் இப்போவும் எஞ்சி இருக்க மட்டும்தான் நினைக்கணும். அதையும் தாண்டி நாடு பூராகவும் தமிழ் பிரதேசங்களில், தமிழர் வாழ்ற பிரதேசங்களில் அவர்களுடைய கல்வி நிலைமையை உயர்த்துவது என்ற நல்ல அடிப்படையில் அவர்கள் செயல்படுவாங்க. எங்களுடைய நிலவரத்தை நான் அவர்களுக்கு ஒரு 10-15 அவங்களுக்கு விளங்கப்படுத்தேன். எங்களுடைய கஷ்டங்களை நினைச்சு, எங்களுடைய இயலாமை என்ன, எங்களோட பிரச்சனைகள் என்ன நான் அவங்களுக்கு விளங்க. உண்மையிலே நம்மளோட பாடசாலை ஆயுதப்பனுடைய அரவணைப்பிலிருந்து வர வேண்டிய பிள்ளைகள்ல கிட்டத்தட்ட 50,000 அப்படி இல்லை. உண்மையாக தாய்தகப்பன் கூட இல்லாத ஒரு கஷ்டம். உண்மையாக அம்மா அப்பா இருக்கிற பிள்ளைகளே இப்போ சொல்லிக்கிறதுலையும் கற்றல் செயற்பாட்டு முன்னெடுப்புலையும் பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ அம்மா அப்பா இல்லாத சூழ்நிலையில் வரக்கூடிய பிள்ளை எவ்வளோ ஒரு சிக்கலான பிரச்சனையாக இருக்குன்றதை நான் சொல்லி உங்களுக்கு விளக்கப்படுத்தேன். ஆசிரியர்கள் பாடசாலையில் தான் அம்மா அப்பாவாக இருந்து கொண்டு இந்த கற்றல் செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். எனவே இதனுடைய முழு பயனையும் அடைகின்ற பயனாளர் நீங்கள் இந்த காசு தாராங்க, உதவி தாராங்க, இதெல்லாம் சும்மா அள்ளி கிடக்கு அள்ளிச்சு கொண்டு போகிறாங்க என்ற நிலவரம். அதுவும் கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்ச உழைப்பின் மூலம் கிடைக்கிற பணம் தான். அப்போ இதுக்கு நாங்கள் ஒரு நன்றி செலுத்துவோம் மனுஷன் தான். அவங்க வீட்டுகளுக்கு போய் வந்து தேங்க்ஸ் சொல்லிவாங்க. எங்களோட பிள்ளைகளை ஒழுங்குமுறையாக பாடசாலை செயற்பாட்டில் நாங்கள் ஈடுபடுத்தி நல்ல பெறுபொருள்களை கண்டு ஊக்கங்களுக்கு வந்து அதில் இருக்கிற குறைநிறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு பிள்ளைகளோட படிப்பை அடுத்த கட்டத்தை கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல நிலைக்கு ஆக்குற அதுதான் அவங்க எதிர்பார்க்குற அந்த இப்போ அதை நீங்கள் மனதில் கொண்டு அவங்களுக்கான அந்த கற்றலுக்கான உத்தரவாதத்தை நீங்கள் வழங்குவீங்க. எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வாழ்றதுக்கு இந்த உதவிகளை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு எல்லாருக்கும் பிரயோசனம். நான் பெருசாக எல்லாரும் எல்லா விஷயமும் சொல்லிக்கொண்டாங்க. நான் ரொம்ப நினைவாசம் நான் டைம் போகாது எனக்கு நீங்கள் செய்ய ஒத்துழை போடுறேன். முதலாவது மட்டும் அந்த ஒத்துழை வகையில் இது நான் தியாகங்கள் நான் செஞ்சு சொல்கிறேன். தியாகம் வந்து நான் காசு அது அதிபராக சொல்றேன். அவங்க பிள்ளைகளுக்காக பார்த்தோன்னே செய்யவும் எங்களுக்கு போன வச்சது இப்போ அதிபர். சில பேர் எங்கே நம்பிக்கிறாங்க, சேவைகள் காமிக்கிறாங்க. அந்த சேவைகளை நம்ம நம்மள கொண்டு சேர்க்கிறது இன்னும் பணியாயிருக்கும். காய்கள் இந்தியாவில் முதலாவது பணியாயிருக்கும். அது சேவை பல சேவை அதெல்லாம் காய்கறி விடாது. நாங்கள் குழந்தை தமிழர்களுக்கு கொண்டு சேர்ப்போம். அதெல்லாம் பார்த்துக்கொண்டு குழந்தை தமிழர்கள் செய்வாங்கன்னா நம்ம பயணிக்கிறோம். நாங்கள் காய்கறிகள் அமைச்சர் நோக்கம் இருக்குது. நாங்கள் அமைச்சர் நாங்கள் இப்போதைக்கு 10 பாடசாலை எடுத்துக்கிறோம். 10 பாடசாலை இருந்தது காரணம் இப்போதைக்கு பல உங்களுடைய கையில் 10 பாடசாலை நடத்துறது 25 லட்சம் ஒரு வருடம். அதாவது இந்த முத்து ஊக்கியிருந்தவர் பிள்ளைகளுக்கு ஒரு மாதத்தில் 2 மேற்பட்ட இது பரீட்சைகள் நடைபெறும். அந்த பரீட்சைகள் அதை பரீட்சைகள் இன்னொரு விளக்கம் பரீட்சைகள் புள்ளிகளவும் இதில் காட்சிப்படுத்தப்படும். இந்த வேணாலில் பிள்ளைகளோட பேர் அந்த மாதம் எடுத்த அந்த பிள்ளை அடுத்த மாதம் என்ன மாசம் எடுக்க போகிறது பதிவிடும். அந்த மாசத்துல மாற்றம் பெறல வரலையான்றத பெற்றோராக நீங்க முக்கியமாக ஏனென்றால் நாங்கள் மட்டும் பயணிச்சா பியூசனம் இல்லை. நீங்க ஒத்துழைச்சி பயணிங்க. இந்த பிள்ளை நம்ம படிப்பிச்சு அந்த பிள்ளை முன்னேறுது அடுத்த கட்டத்துக்கு போய் கொண்டு திருப்தி கொண்டு வரணும். நமக்கு அதை பயன்படுத்தா தெரியாது. எல்லாருக்கும்
இப்படி காட்சி படத்தில் செய்யக்கூட அந்த பிள்ளைனை முன்னோர் உங்களுக்கு பெற்றோராக நீங்கள் இலவாக கணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த பேனர். இதெல்லாம் உங்களோட பிள்ளைட அனைத்து விளக்கமும் இருக்கு. மற்றது அன்றையிடம் உங்களுக்கு வரவுக்கான ஒரு பதிவேடு சொல்லிக்கும் அது கட்டாயம் அந்த கண்காணிப்புகளையும் ஆசிரியர் எங்களோட கண்காணிப்பு இப்போ இருக்கு கட்டாயம் இருக்கு. ஒரே எடுக்கிறதுக்கு நாங்கள் சும்மா ஈஸியாக வந்தால் நினைச்சுக்கலாம். அந்த சுஜன் சொல்கிற ஒரு சமூகத்தோடைய ஸ்பெயினில் வச்சுட்டு அவரோடாகவும் வேதனை சொல்லி கனடாவில் அவரோடாக எல்லாம் பலங்காக கண்டுக்கலாம். கண்டு ஏழா எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகிறது கடவுளா பார்த்த அந்த 2 தெய்வங்கள்லாம் நீதிபரமான தேர்தலைகளும் தூக்கேரைகளை கோவிலுங்க 2 தெய்வங்கள் வந்து ஒரு வார்த்தை எத்தனை பிள்ளைகள் எத்தனை ஸ்கூல் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் தான் நான் நோமலை என்னோட எடுத்த 10 ஸ்கூல் கேட்கல. நான் கேட்டது 4 ஸ்கூல் தான் எடுத்து கேட்டுக்கொண்டு இவ்வளோ ஒவ்வொரு பிரச்சனை இன்னும் எங்கட ஸ்கூலில் விட்டுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மற 6 ஆயிடுச்சு. மற இப்போ 10 நினைக்குது. இன்றைக்கு 14ஆவது அளவுக்கு நிற்கிது. ஆனா எல்லாத்தையும் உங்களை சுமக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு 25 லட்சம் வந்த சின்ன காசுகள் அவங்களும் அந்த வேறு சிந்தி உடச்சி கொண்டு சார காசு. அந்த காசை நம்ம ஒரு ஆள்கிட்ட எடுத்து படிக்கிறது சாத்தியம் இல்லை. மற்ற பாடசாலை அவங்களோட அதாவது ப்ரொபோசல் வாங்கிக்கலாம். அது பேருந்து குழந்தை தமிழர்கள் மேலே சேரும் பட்சத்தில் அந்த ஸ்கூலில் இணைக்கப்படும். பாடசாலை அது இணைக்கப்படும் வரைக்கும் நம்ம உத்தரவாதம் கொடுக்கல இப்போது. ஆனால் நாங்கள் பொறுப்படுத்த 10 பாடசாலை எவ்வித காரணமும் கைவிடப்படாது. ஒரே ஒரு காரணம் கைவிடும். இந்த பாடசாலை நடைபெறாட்டி ஒழுங்கான முறை நடைபெறாட்டி இந்த பாடல் கைவிடப்படும். இது கட்டாயம் கருத்துக் கொள்கை. ஒழுங்கா இது வரவு இதில் கண்காணிப்பு பழக்கிட்டேன்னு சொன்னால் கட்டாயம் இந்த பாடத்தில் எந்த ஒரு பாடத்திற்காக அந்த இதில் போயே ஆகும். ஏன்னா இவரோட பேர்னா வீணாக விரும்ப மாட்டேன். எனக்கு நான் என்கிட்ட வந்து உடல் உழைப்பு மட்டும்தான், பண உழைப்பு உணவு. இவங்களோட உழைப்பை நான் வீணாக்கிறதுக்கு நான் எந்த ஒரு இதிலையும் நான் ஒரு தியானிக்க மாட்டேன். என்னால் இன்னும் நான் முயற்சி பண்ணேன். இன்னும் பல பல உறவுகள்கிட்ட தாயகளாகவோ இல்லை நேரடியாக பிரின்சிபல் மூலமாகவோ இல்லை இன்னும் ஒரு கேடி பாருன்னு சொல்லி அவருக்கு தனிப்பட்ட பலயத்திலும் வச்சுக்க அவர் கூட பல உதவி வரலாம். சப்போஸ் நேற்று ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸ்கூல் நான் போயிருந்தேன் ஒரு ஸ்கூல் ஸ்கூலில் அங்கே போனோன்னு பிள்ளைக்கு கண் பிரச்சனை. அப்போ இவர கலைக்கிறது தான் சும்மா வீடியோ எடுக்க மாட்டேன் போகல. இவரே பார்த்தாரு இந்த பிள்ளை வந்துச்சு. பார்த்தாரு சின்ன ஷூ ஒன்று போட்டு வந்து அது காலுக்கும் ஷூக்கும் சம்மந்தங்கள் போட்டு வந்து பிள்ளை. அப்போ இவர் உடனே சொன்னார் ஏன் மஞ்சள் ஷூவை போட்டு வந்தீங்க. அந்த பிள்ளை சொன்ன சின்ன ஒரு விஷயம் தான். அதில் இல்லாத நாங்கள் வறுமைன்றது எல்லாருக்கும் இருக்குது. எனக்கிட்டே இருக்குது. அந்த பிள்ளை உடனே என்னன்னா உடனே எந்த ஒரு டைமும் எடுக்கிறது அதே நிமிடம் அந்த பிள்ளைக்கான ஷூ அந்த பிள்ளைக்கான கண்ணாடி சொன்னான். உடனே இது பண்ணாங்க. வேற வேலையை வைக்க கூடாது. அது யூனிஃபார்ம் அவங்களுடைய யூனிஃபார்ம் அவங்களுடைய ஷூ அவருக்கு 2 கண்ணாடி ஒரு கண்ணாடி 5000 ரூபா 2 பிள்ளை 10,000 கண்ணாடி அவ்வளோதே வழங்கப்பட்டது. ஒரு கண்ணாடி 9,000 உடனே அது வழங்கப்பட்டது. இதை நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா அது அவர் வலயத்தில் இருந்து அவர் யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு அவர் கன பொலவாஸ் வச்சுக்கிறாங்க. அது மூலம் எடுக்கலாம். பலங்கள் எங்கேயும் தேடினா தான் கிடைக்கும். இன்னொரு பொருள் சார்ந்து நனைவே இருக்கிறாங்க. அதை போட்டு சேர்க்கத்தான் இருக்கு. சார்ந்து பல பொருளுக்கு மனசு இருக்குது. அந்த மனசு இருக்கிறதுல எந்த தேவைக்கிறத கொண்டு செலுத்தினா தான் அது தேவையை பெற்றுக் கொள்ளலாம். அதுக்குரிய வாய்ப்பை உருவாக்குறதுக்கு நான் சின்ன சுஜிவ் நான் ஸ்பெயின் அவர் தான் கல்வியே கண்டென்ட் அப்படி ஒரு நோக்கமானால் எந்த நேரம் நான் கல்வி கொண்டு வரைதில் கல்வி கொண்டு வச்சு கல்விக்கு இருக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு எந்த வேலை முயற்சி இல்லை. கல்வியால் மட்டும்தான் நம்மளோட முடிவு. நம்மளாம் அப்புறம் நமக்கு கல்வி மட்டும்தான் முடியும். இந்த 94 நான் ஆரம்பிச்சு அது 10 நேரம் இவங்க மேலே சொல்கிறேன். எனக்கு இது சரியாக நினைக்கலன்றாங்க. நாங்கள் எங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷன் ஆனால் 3 மாதம் மேற்பட்ட காலங்கள் எடுத்து பாடசாலை அதிகரிக்கப்படும் என்ற எண்ணமும் இருக்கின்றோம். அதுக்குள்ள நம்மளாக நீங்களும் உதவிக்கணும்னு நான் உங்கள்ட்ட இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றேன். என்னன்னா வாய்ப்பில் காயக்கால் ஊடாக இன்னும் பாடசாலை கணக்கு இருக்குது. தேவையை பூர்த்தி செய்வதில்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்.
உங்களுக்கு தேவையான தரவுகள் அனைத்தும் பாடசாலை ஊடாகவோ பாடசாலை அதிபர் ஊடாகவோ எழுத்து மூலமாகவோ வெளிப்படத்தன்மையோட எடுத்து தர முடியும். அதுக்கு எங்களோட வெப்சைட்டான தாயக்கல்வி விடியல் என்ற அமைப்பு இருக்குது, அண்ணாவுக்கு வெப்சைட் இருக்குது, யூடியூப் இருக்குது, டிக்டாக் இருக்குது, இமெயில் இருக்குது. அனைத்து வலைத்தளம் எதை ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டதா அது மூலம் பாடசாலை அதிகார நம்பர் ஒன்றாலும் தரலாம். நாங்கள் அது நீங்கள் டிரெக்ட் ஆகும். என்ன நல்ல ஒரு மாதிரி கதை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. என்ன சார் டிரெக்டாக பிரின்சிபல் நம்பர் வந்தாலும் அது கூடவும் நீங்கள் செய்யலாம். தயவு செய்து இன்னும் பாடசாலை அனுமதிக்கு அந்த பாடலை பொறுப்பை வைக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்வீங்கன்னு நாங்கள் மனமாக நம்புகிறோம். என்ன நம்பி இந்த வேற நான் கருத்து எல்லாம் எல்லாரும் சொல்லிட்டாங்க. பெருமாட்ட விஷயங்கள் எல்லாம் நான் கண்காணிக்க போகிறேன். ரெண்டு விஷயம் தான். பரவும் கட்டாயம் பரவு கட்டாயம் பார்ப்பேன். மற்றது எக்ஸாமில் பிள்ளைகளை முன்னேற்றம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிளாஸ்களுக்கு அனுப்பி ஒழுங்காக படிப்பிச்சு அது கூடிய சித்திகளை எடுக்க வைப்போம் என்றும் பெற்றோர்கள் சார்பாக நீங்கள் செய்த உதவிகளுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.